அதித்தி. இந்த வீடியோல வந்து 5 சிறந்த தமிழ் சிறுகதைகளை பத்தி பார்க்கலாம். முதல் கதை வந்து ஒரு பேய் கதை. காஞ்சனை அப்படிங்கிற கதை எழுதினவர் வந்து புதுமை பித்தன் அவர்கள். எழுத்தாளர் அவருடைய மனைவி. இவங்க 2 பேருமே ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவருடைய மனைவி வந்து 3 மாச கர்ப்பிணி. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரங்க வருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது கொடுங்கம்மா அப்படின்றப்ப மனைவி கேட்பாங்க, ஏமா நல்லா தானே இருக்க, ஏதாவது வேலை செஞ்சு பழக்க வேண்டியதுன்னு இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கே அப்படின்றப்ப அந்த பொண்ணு சொல்லும், எங்க என்ன வேலை இல்லை யாருங்க எனக்கு கொடுக்குறா அப்படின்னு. இவங்களுக்கு ஒரு யோசனை வரும். போய் உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த எழுத்தாளர்கிட்ட, நானும் முடியாம இருக்கேன், நான் பேசாம உங்களை வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு உடனே இவர் யோசிப்பாரு, யார் என்னன்னு தெரியாம எப்படி வேலைக்கு வைக்கிறது அப்படின்னு உடனே அவங்க வந்து இல்ல நான் வேலைக்கு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய், எனக்கு ஆளை பார்த்தா அடையாளம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள, அந்த பொண்ணு பேர் தான் காஞ்சனை. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வர்றப்ப பார்த்தா கால் வந்து தரையில இருக்காது, ஒரு அடிக்கு மேல இருக்கும். எழுத்தாளர் வந்து இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாரு. சரி இதை வந்து பிரம்மையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு விட்டுருவாரு. உள்ள போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க எழுத்தாளருடைய மனைவியும் காஞ்சனையும். இவர் வந்து ஆப்போசிட் ரூம்ல உட்காந்து ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருப்பாரு. 2 பேருக்கும் நடுவில் வந்து ஒரு நில கண்ணாடி இருக்கும். அந்த பொண்ணை வந்து அந்த எழுத்தாளரோட மனைவி கேட்கும், ஏதாவது ஒரு கதை சொல்ல, நீ தான் அங்கே போனேன் இங்கே போனேங்கிறல்ல அப்படின்னு. அந்த பொண்ணு வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கும். அந்த கதை வந்து எழுத்தாளர் அவரோட கையில ஒரு புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காருல, அந்த புக்ல இருக்க கதையை அப்படியே சொல்லும் அந்த பொண்ணு. இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 12 மணிக்கு இவங்க வீட்டுல ஒரு பேட் ஸ்மெல் வர்றது. கீழே இறங்கி பாக்குறப்ப இந்த காஞ்சனை வந்து எழுத்தாளரை பார்த்து ஒரு விஷமத்தனமா சிரிக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்களும் நடக்கும். இதெல்லாம் தாங்காதுன்னு உச்சபட்சமா எழுத்தாளரோட மனைவி வந்து ஒரு நாள் நைட் எந்திரிச்சு உட்காருவாங்க. கழுத்துல ஏதோ கடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்ட்டு பார்த்தா ஒரு டிராப் ரத்தம் இருக்கும் கழுத்துல. இவருக்கு வந்து தெரிஞ்சிடும், ஐயோ ஏதோ தப்பா இருக்கு, அந்த பொண்ணுகிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. கீழே இறங்கி பாக்குறப்ப அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி மார்க்கமா பார்த்து சிரிக்கும். இது பத்தாதுன்னு இவங்க 2 பேர் படுத்திருக்க ரூமுக்கு அடுத்த ரூம்ல படுக்க வைக்கிறேன் அப்படின்னு வேற எழுத்தாளருடைய மனைவி சொல்லிடும். என்னாச்சு கடைசியில எழுத்தாளர் வந்து அவருடைய மனைவியை காப்பாத்தினாரா, அந்த பேய் போச்சா அப்படிங்கறதுதான் கதையோட எண்டிங். தமிழ் சிறுகதைகள் வரிசையில வந்து சிறந்த 100 கதைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கதைக்கு வந்து டெஃபினட்டா டாப் 10ல ஒரு இடம் உண்டு. எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு ரொம்ப சூப்பரான சிறுகதை. 2வது சிறுகதை வந்து புத்தனாவது சுலபம் அப்படின்னு சொல்லி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின சிறுகதை. அப்பாக்களுக்கும் மகன்களுக்கும் இருக்கிற உறவு வந்து ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான உறவு அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுல எப்படியோ வளர வளர அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மாதிரி ஒரு ஓப்பனா பேசுற ரிலேஷன்ஷிப்பா இருக்காது. அம்மா மூலமாவே கம்யூனிகேஷன்ஸை நடத்திக்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்கும். அவர் வந்து உன் பிள்ளை கிட்ட சொல்லிவே அப்படிம்பாரு, இந்த பையன் வந்து உன் புருஷன் கிட்ட சொல்லிவே அப்படின்பா. அந்த மாதிரி தான் போகும். இந்த கதையில வந்து ரைட்டருடைய பையன் பேர் அருண் அப்படின்னு சொல்லுவாரு. அருண் வந்து இப்பெல்லாம் என்ன பண்றனே தெரிய மாட்டேங்குது. இந்த அருண் அப்படிங்கிற பையன் வந்து இன்ஜினியரிங் கடைசி வருஷம் படிச்சிருக்க மாட்டான். 24 வயசு அவனுக்கு ஒரு வேலை வெட்டிக்கு போக மாட்டான். பைக் எடுத்துட்டு அங்கிட்ட இங்கிட்டமா சுத்திக்கிட்டு இருப்பான். இவர் வந்து என்ன சொன்னாலும் அந்த பையன் கேட்க மாட்டான். இவர் வந்து இவருடைய யோசிச்சு பாக்குறது நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம அப்பா கிட்ட இப்படித்தான் இருந்தோமா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த அப்பாக்களுக்கும் பையன்களுக்குமான இடைவெளி ஏன் இப்படி போகுது. இவர் வந்து யோசிப்பாரு, இவர் பையன் வந்து போன் எடுத்துட்டு பாத்ரூம்குள்ள போனா 2 மணி நேரம் ஆகுது வெளியே வர்றதுக்கு அப்படின்னு யோசிப்பாரு. அப்படியே வந்து இன்னொரு அப்பா இவர் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் புலம்புறப்ப இவருக்கு நம்ம மட்டும் தனியா கஷ்டப்படல, நிறைய பேர் இப்படிதான்டா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யோசிப்பாரு. இவர் பையன் கூட இவரால இலகுவா பைக்ல போக முடியாது. இவர் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே வந்து இவர் பையன் பைக் ஓட்டுறத பாத்துருவாரு. வீட்டுக்கு வந்து காசு மூச்சும் பெரிய சண்டையாயிரும். அதுக்கப்புறம் அந்த பையன் பைக் வாங்கி அதுக்கு ப்ராப்பர் லைசன்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாமே பண்ணிக்குவான் அந்த பையன் கூட அவங்க அம்மாவால கேஷுவலா ஏறி உட்காந்து அங்கேயும் இங்கேயும் போக முடியும். அவர் சொல்லுவாரு, மேபி என் மனைவிக்கு கூட அவங்க கூட பைக்ல போறது பிடிச்சிருக்கு போல இருக்கு. இவர் ஒரே ஒரு நாள் ஆபீஸ்க்கு போறதுக்காக பைக்ல ஏறி உட்காருவாரு. ஒரு மாதிரி போகவே முடியாது, ஒரு மாதிரி இறுக்கமாவே இருக்கும் அந்த சூழ்நிலை இவங்க 2 பேருக்கும் நடுவுல. இவர் வந்து என்ன மாதிரி கம்பேர் பண்றாருன்னா, அந்த சின்ன வயசு பசங்களை இலவம் பஞ்சு மாதிரி கம்பேர் பண்றாரு. இந்த இலவம் பஞ்சு அப்படிங்கிறது எந்த இடத்துக்கு வேணாலும் போகும், பள்ளத்தாக்குக்கு போகும், மேட்டுக்கு போகும், எங்கனாலும் போகும். அதுக்கு தெரியாது இது டேஞ்சரஸ், இது வந்து சேஃப் அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை, அந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. கடைசியில வந்து என்ன சொல்ல வராரு அப்படிங்கறதான் கதையோட கடைசி கருத்து. இந்த ரிலேஷன்ஷிப் இப்படிதான், பட் அதோடைய காம்ப்ளெக்சிட்டியை ரொம்பவே அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. ஒரு சிம்பிள் லாங்குவேஜ்ல எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு அழகான கதையா அது இருக்கும். 3வது கதை வந்து அரிசி அப்படிங்கிற கதை, சுஜாதா அவர்கள் எழுதினது. நமக்கெல்லாம் வந்து இப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட்டை கண்ணாரியே பார்த்திருந்தாலும் இன்றைய சமூகத்துல வந்து எத்தனை பேர் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சாட்சி சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான விஷயம் தான். நிறைய பேர் போய் சொல்ல மாட்டாங்க. அது ஏன்னா அங்க போனா கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்தடிப்பாங்க, நம்ம நேரம் வீணா போகும், நமக்கு குடும்பம் இருக்கு, நம்ம குடும்பத்தை யாரு பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு மண்டையில ஓடும். அதெல்லாம் தப்புன்னு நம்ம டெஃபினட்டா சொல்ல முடியாது.
இந்த கதையில அதே மாதிரி அவர் வந்து அந்த கதையோட ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஒரு பைக்கை சர்வீஸ்க்கு விடுறதுக்காக வர்றாரு. அந்த சமயத்துல ஒரு ஆக்சிடென்ட்டை பாக்குறாரு. ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டு ஐயோ என்னது இப்படி ஆயிடுச்சு. அதாவது ஒரு சைக்கிள்ல வந்து ஒரு வயசானவரை ஒரு வேன் வந்து தட்டிட்டு போயிடும். அவர் வந்து கீழே விழுந்துருவாரு. அப்படியே ரத்தம்லாம் போய்கிட்டே இருக்கும். சுத்தி கூட்டம் கூடிடும். நான் போய் சரி போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்து கடையில போய் ஃபோன் பண்ண போறப்ப அந்த கடைக்காரங்க சொல்லுவாங்க, ஏங்க நானே இப்படித்தாங்க போய் சொன்னேன் ஒரு கேஸுக்கு, கடைசியில வந்து கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு 6 மாசம் இழுத்தடிச்சுட்டாங்க, ரொம்ப கஷ்டமா போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாரு. நான் அப்ப இவர் சொல்லுவாரு, ஐயோ சரிங்க, ஆனா இவர் ரத்தம் போயிட்டு இருக்கு, அடிபட்டு இருக்கு, ஏதாவது சொல்லணும்ல அப்படின்னா, நான் சொல்றத சொல்லிட்டேன், நீங்க போறதுனா போங்க, ஏன் அவங்க கூப்பிட்டா எங்க வேணாலும் போங்க நீங்க அப்படின்றவாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, வந்துருவாங்க. வந்த உடனே வந்து யார் ஃபோன் பண்ணா போலீஸ்க்கு அப்படின்னா எல்லாம் இவரை தான் கை காட்டுவாங்க. சரி வாங்க நீங்க உங்க பேர் என்ன அப்படின்னா இவருக்குள்ள அந்த அலர்ட்னஸ் வந்துடும். என்னது இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு சார்? இல்லை சார் நான் வந்து இந்த ஊர்க்காரனே கிடையாது அப்படின்றவாரு. அப்புறம் நான் வந்து இல்லை சார் நான் வந்து இந்த சாட்சி சொல்றதுக்காக பயப்படுறீங்களா நீங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரர் கேட்பாரு. ஐயோ இல்லை சார் நான் வெளியூர்காரன், நீங்க கூப்பிடுறப்பெல்லாம் வர முடியாதுல்ல அப்படி இப்படின்றவாரு. அந்த போலீஸ்காரருக்கு எரிச்சல் ஆயிரும், போய் தொலை அப்படின்றவாரு. கடைசியில வந்து அதுல கீழே கொஞ்சம் அரிசி எல்லாம் சிதறி கிடக்கும். அதுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறது அந்த கதையோட தலைப்பு. அந்த வயசானவர் கொண்டு வந்த அரிசி வந்து கீழே அப்படியே இறஞ்சு கிடக்கும். ஏன்னா போலீஸ் வந்துட்டு போயிருவாங்க, யாரும் சாட்சி சொல்ல வரமாட்டாங்க, போயிருவாங்க அவங்க. பட் அந்த அரிசி என்ன ஆகுது அப்படிங்கிறது அது வந்து ஒரு டச்சிங்கான எண்டிங்கா இருக்கும். இது வந்து அகைன் சுஜாதா அவர்களுடைய சிறுகதைகள் எல்லாமே நல்லா இருக்கும். அதுல இது வந்து ஒரு டாப் 10ல டெஃபினட்டா இது வரும் அப்படின்னு சொல்லலாம். 4வது கதை வந்து சிறகுகள் முறியும் அப்படின்னு அம்பை அவங்களுடைய கதை. அம்பை வந்து ஒரு ஃபீமேல் ரைட்டர், ஒரு சூப்பரான ரைட்டர். அவங்க பெண் விடுதலை அந்த விஷயங்களை பத்தி அவங்க நிறைய, பெண் விடுதலை பெண்ணியம் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி அவங்க நிறையவே எழுதியிருப்பாங்க. இந்த கதை வந்து பாஸ்கரன் ஷாயா அப்படிங்கிற ஒரு தம்பதியை பத்தின கதை. ஷாயா வந்து நிறைய கனவுகளோட பாஸ்கரனை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. வீட்டுல பார்த்து வச்சு ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் தான். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய கனவுகளோட இருப்பாங்க. ஆனா பாஸ்கரன் வந்து அதுக்கெல்லாம் நேர்மாறா சரியான பஞ்ச பிசுனாரி. என்னன்னா இவங்க வந்து ஆசையா சமைச்சு கொடுப்பாங்க கணவனுக்கு, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. எதுவுமே சொல்ல மாட்டாரு அவரு. எப்படிங்க இருக்கு நான் சமைச்சது அப்படின்னு கேட்குறப்ப, நீ வந்து பொருள்லாம் ஜாஸ்தியாத்தான் செலவு பண்ற, ஆனாலும் ஹோட்டல்ல வாங்கி திங்கிறதுக்கு இது தேவையில்லை அப்படின்றாரு. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். ஒரு தடவை ஊருக்கு சேலத்துக்கு போயிட்டு வரப்ப மாம்பழம் வாங்கிட்டு வாங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொண்ணு. அவர் வந்து வாங்கிட்டு வர மாட்டாரு. ஏன் அப்படின்னா, விலை எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு, அதை எப்படி வாங்க முடியும் அப்படின்றவாரு. நல்லா சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் தான், ஆனாலும் சாரியான கருமையா இருப்பாரு. இந்த பொண்ணு வந்து மனசுக்குள்ள சட்டம் போட்டுட்டே இருக்கும். இந்த மாதிரி மணி பர்ஸ் திறக்காத ஆண்களுக்கெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி. அதாவது அவர் குழந்தையும் வந்து குழந்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம். குட்டி பையன் சேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் இருப்பான் அவங்களுக்கு. இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிக்கல அப்படின்னு உடனே இவர் சொல்லுவாரு, அரிசி என்ன விலை விற்கிது, நீ என்ன திங்க மாட்டேங்கிற, உதச்சு என்ன அப்படிம்பாரு. ஒரு குழந்தைகிட்ட கூட மென்மையா பேச தெரியாது அவருக்கு. அவங்க வந்து ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க வந்து தைச்சு கொடுப்பாங்க தெரிஞ்சவங்களுக்குலாம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம். ஒரு தடவை இவர் வந்து மாச காசு கொடுக்குறப்ப 10 ரூபாய் கம்மியா கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா, நீ தான் நூலுக்கு கீழுக்குன்னு செலவு பண்றீங்களா நீ, அதனால நான் கம்மியா தான் கொடுத்தேன் அப்படின்றவாரு. ஏன்னா அந்த பொண்ணு காசு வாங்காம தான் தைக்கும், தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு தைக்கும். அடுத்து வர்றவங்க கிட்ட வந்து இந்த பொண்ணு கேட்கும், வெளியே நீங்க தையக்காரங்கிட்ட கொடுத்தீங்கன்னா எவ்வளவு காசு கொடுப்பீங்க அப்படின்னா 5 ரூபாய் அப்படின்னு அந்த வந்தவங்க சொல்லுவாங்க. இந்த பொண்ணு உடனே சரி அதுல பாதி எனக்கு கொடுங்க, நான் தைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த பொண்ணு ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி கேவலமா போகும், இவ்வளவு பெரிய ஆஃபீஸரோட மனைவி இப்படியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு பண்ற பார்வை பார்த்துட்டு சரிங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அந்த பொண்ணு மனசுல ரொம்ப மனசால செத்து போயிடும். அந்த பொண்ணு என்ன இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வந்து அவங்க தங்கச்சி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம், ஏன்னா அவங்க தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணு பார்க்க போறப்ப வந்து இந்த பையன் ஐஸ்கிரீம் கேட்பான், சின்ன பையன். ஏன்னா அவர் வீட்டுக்காரர் வந்து அதுக்கு கூட காசு கொடுத்துட்டு போயிருக்க மாட்டார். பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்குலாம் நீ எதுக்கு போகணும், ஏங்க என் தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு தண்டா காசு நீ போகாது அப்படிம்பாரு. அப்படியே போகாம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு தையல் பண்ணி சேர்த்து வச்சிருந்த காசை எடுத்துட்டு போகும். பையன் ஐஸ்கிரீம் கேட்குறப்ப வந்து பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஐஸ்கிரீம் கேட்பான் அந்த விளையாடிட்டு இருக்கப்ப அந்த ஃபங்க்ஷன்ல. அதெல்லாம் முடியாதுடா போடா அப்படின்னு உடனே எல்லாரும் சுற்றி இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பட் இந்த பொண்ணு சரி எதையும் கண்டுக்காது, அவ்வளோ பேருக்கு காசு கொடுக்கணும்ல, இது இருக்காது இந்த பொண்ணுகிட்ட. அப்புறமா அந்த பொண்ணு வந்து அவங்க தங்கச்சி ரூமுக்கு போயிட்டு கேட்கும், என்னடி மாப்பிள்ளை யாரு, எனக்கு தெரிஞ்சவரா உனக்கு தெரிஞ்சவரா அப்படி இப்படின்னு கேட்கும். ஆமா தெரிஞ்சவர் தான், உனக்கு தெரிஞ்சவரா, நான் நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாதவர் அப்படின்னு. அந்த பொண்ணு லவ் பண்ணும், அது இந்த பொண்ணுக்கு தெரியும். ஏன்டி அந்த பொண்ணு பேர் வந்து பூமா. ஏன் பூமா என்னது, ஏன் இது பாரு நீ இப்படி பண்றல, நான் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லி கொடுக்குறேன் பாரு அப்படின்னு பண்ண விளையாட்டுக்கு சொன்னோன்னே பூமா சொல்லும், ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா, என் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை மாதிரி ஆகணுமான்னு. சுருக்குன்னு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. கடைசி இந்த பொண்ணு என்ன ஆகுது, கடைசியில் ஒரு சம்பவம் நடக்கும். என்ன விஷயம் நடக்குது கடைசியில, அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படிங்கிறது இந்த கதையோடைய எண்டிங். இது வந்து பெண்களுடைய ரியாலிட்டியை நிறைய இடங்கள்ல இந்த காலத்திலயும் பெண்களுக்கு நடக்கிற விஷயங்களை வந்து ஒரு ரியாலிட்டியை படம் போட்டு காட்டுற மாதிரி இருக்கும். ஒரு தரமான சிறுகதை. ஃபைனல் கதை வந்து கதவு அப்படின்னு கீராஜநாராயணன் அவர்கள் எழுதின ஒரு கதை. ஒரு வீட்டுக்கான ஒரு கதவு.
அதுதான் அந்த கதையோட மெயின் கேரக்டரே. அந்த கதவு வந்து முன்னாடி அந்த வீட்டுல முன்னாடி வாழ்ந்தவங்க ரொம்ப பணக்காரங்களா வாழ்ந்திருப்பாங்க. ஸோ தடியா பெருசா இருக்கும். அந்த வீட்ல வந்து அப்பா, அம்மா இருப்பாங்க. அப்பா வந்து டேம்க்கு கூலி வேலைக்காக போயிருப்பாரு. ஒரு தகவலும் இருக்காது அவர பத்தி. அம்மாவும் சாதாரண ஒரு வேலைக்கு போறவங்க. வீட்ல வந்து 2 பசங்க, ஒரு குட்டி கைக்குழந்தை இருக்கும். பெருசுக்கு வயசு 8, குட்டி வந்து கைக்குழந்தை. ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்கும். அந்த தெருவுல இருக்க பசங்க எல்லாரும் வந்து இந்த கதவை தான் பிடிச்சு விளையாடுவாங்க. இந்த கதவை பிடிச்சிட்டு இப்படி தள்ளி, நீ வந்து எந்த ஊருக்கு போகணும், திருநெல்வேலிக்கு போகணுமா, அங்க போகணுமா அப்படின்னு சொல்லி இறங்குற மாதிரியும், திருப்பி கதவை இப்படி தள்ளி நீ வண்டியில ஏறிக்கங்கிற மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். கஞ்சிக்கு கூட வழி இருக்காது. நிறைய நாள் பசியோடயே இருப்பாங்க அவங்க. ஒரு தடவை வந்து இந்த கடன் கேட்டு வர்றவங்க வந்து கடன் காசு கொடுங்க அப்படின்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லைங்க முடியாது, நான் எங்ககிட்ட எதுவுமே இல்லை, அவருக்கு போனவருக்கு தகவலே தெரியல, நான் என்னங்க பண்றது அப்படின்னு உடனே அவர் வந்து சொல்லுவாரு, சரி எனக்கு வந்து என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, வந்து தான் ஆகணும் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அந்த கதவை கழட்டிட்டு போயிடுவாங்க. எல்லாருமே இனிஷியலா அந்த குழந்தைங்களுக்கு புரியாது, கதவை கழட்டிட்டு போறது வந்து கடனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயோ கதவை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி மியூசிக் எல்லாம் போட்டு பின்னாடியே போகும். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணி ரொம்ப சோகமாயிரும். இதுல இந்த வீட்டுல இருக்க கை குழந்தை வேற இறந்து போயிடும். ஜுரம் வந்துடும் அந்த குழந்தைக்கு. பார்க்க முடியாது இவங்களால, இறந்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த கதவை அந்த குழந்தைங்க கண்டுபிடிச்சிச்சா அப்படிங்கிறது தான் கதையோடைய எண்டிங். ரொம்ப ஒரு மனசை தொடுற மாதிரி ஒரு அழுத்தமான கதை அப்படின்னு சொல்லலாம் இது. இந்த 5 வந்து தமிழ் வந்து சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்கு. இந்த 5 வந்து அந்த சிறந்த சிறுகதைகள் லிஸ்ட்ல இருந்து நான் ஒரு 5 சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். இதை விட பெட்டரான கதைகளும் நிறைய இருக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்லேயே வர மாதிரி இந்த 5 இல்லை, இன்னொரு 50 100 நம்ம சொல்லிக்கிட்டே கூட போகலாம். பட் இப்போதைக்கு இந்த 2 சிறுகதைகளை நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் இருந்தாலும் சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.